வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அறிவின் குறைபாடே கவலைக்கு காரணம். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கவலையை எதிர்கொள்ள முடியாத ஒரு மனநிலை, இதுவே கவலையாக உருவெடுக்கிறது. கவலை என்பது உண்மையிலேயே கவலை கிடையாது. அது கற்பனை வலை, + வலை, கற்பனை வலை என்று சொல்லியிருக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. என்ன நிறைவு ஏற்பட்டாலும் மனிதனுக்கு ஒரு 4 விதமான கவலைகள் வந்தே தீரும், அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு 4 கவலையை குறிப்பிடுகிறார்கள். அனுபவித்தே ஆக வேண்டிய கவலைகள் இயற்கை சீற்றங்கள், பூகம்பம், நிலநடுக்கம், நில அதிர்வு, வெள்ளம், பெருமழை, இவையெல்லாம் இயற்கை சீற்றங்கள். அதை அனுபவித்து தான் ஆகணும். அடுத்தது அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய கவலை, பிறருடைய ஏச்சு பேச்சு, நம்முடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் பொறாமையினால் ஏற்படுவது, அவற்றையெல்லாம் அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய கவலையில் சேர்க்க சொல்கிறார் மகரிஷி. தள்ளிப்போட வேண்டிய கவலைகள் என வரும்போது மகனுடைய வேலை வாய்ப்பும் மகளுடைய திருமண வாய்ப்பும் உடனே நடந்து விடாது. அதனால் சிறிது காலம் அந்த கவலைகளை தள்ளி போட வேண்டும் என்பது அருட்தந்தையின் வேண்டுகோள். கடைசியாக உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய கவலைகள், பாகப் பிரிவினை, கடன் தொல்லைகள், அதன் பிறகு அறுவை சிகிச்சை, இவற்றையெல்லாம் உடனடியாக தீர்த்துவிட வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். கவியரசர் கண்ணதாசன் கூட நம்மால் தீர்க்க முடியாத கவலை என்று சொன்னால் ஆண்டவனிடம் சரணாகதி அடைந்து சரண் அவன் கதி அவன் பார்த்து கொள்வான் என்று விட்டுவிட வேண்டும். நானே தீர்க்கிறேன் கவலை என்று மேலும் மேலும் முயற்சி செய்து சிக்கலை மேலும் இடியாப்ப சிக்கலாக மாற்றிவிடக்கூடாது. அதனால் கண்ணதாசன் அற்புதமான ஒரு கவி எழுதியிருப்பார்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள், இவர்களுக்கு நல்ல வரணமின்றி விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள், இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்.